ஹாய் சோல்ஜர்ஸ். ஏஐ 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 இப்படி எல்லாருமே ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே, அப்படி ஏஐனா என்ன, ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏஐனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், த அபிலிட்டி ஆஃப் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஆர் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ட் ரோபோட் டு பெர்ஃபார்ம் டாஸ்க்ஸ் காமன்லி அசோசியேட் வித் இன்டெலிஜென்ட் பிகிங்ஸ். இப்போ இங்கிலீஷ் சொன்னது எனக்கு புரியல, தமிழே சொல்ல ட்ரை பண்ணுறேன். இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். செயற்கை நுண்ணறிவு ஏஐ பொதுவாக அறிவார்ந்த உயிரினங்களுடன் தொடர்புடைய பணிகளை செய்ய டிஜிட்டல் கணினி அல்லது கணினி கட்டுப்படுத்தப்பட்ட ரோபோவின் திறன். அதாவது ரோபோவுடைய ஒரு வேலையை பார்க்கறதுக்கு ஒரு ஏஐ தேவைப்படுது. ஏஐ சொல்ற வேலையை தான் அந்த ரோபோ பார்க்குது. ஓகேங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எந்திரன் படத்துல கூட ரோபோ வந்து கார் ஓட்டும். அதாவது சிட்டி கார் ஓட்டும் பாத்தீங்களா? அந்த கார் ஓட்டுறதுக்கு வந்து யாரு வந்து சொல்றானா, அந்த ஏஐ தான் சொல்லுது. ஸோ ரோபோ வந்து அதை வந்து செயல்படுத்துது. ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. சிட்டி போய் இந்த டிவியை போடுப்பா. என்ன ரீசனுக்காக இந்த ஏஐ எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை வந்து நமக்கு வந்து ஈஸியாக்குறதுக்கும், தெரியாத நிறைய விஷயத்த ஓப்பன் ஏஐ, அலெக்சா, ஸ்ரீ அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்கிட்ட போயிட்டு கேட்கலாம். ஸோ அதான் அந்த ஏஐ வந்து நமக்கு ஈஸியாக ஒரு நமக்கு ஹியூமனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பதில் சொல்லும். ஸோ நாட்டுக்குறிஞ்சி பாடுறேன்னுட்டு உசேரி போயிட்டீங்க நடுவுல. இந்த இடத்துல ஏஐ பற்றி எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நம்ம ஃபியூச்சரில் பண்ணக்கூடிய வேலையை அதை வந்து ஏஐயே பார்த்துக்கிறோம், ஏஐ மூலமாக ரோபோட்டே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபியூச்சரில் ஒர்க்குங்கிறது வந்து நமக்கு இருக்காதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. Mark my words, AI is far more dangerous than nukes. I think the danger of AI is much greater than the danger of nuclear warheads by a lot. And nobody would suggest that we allow anyone to just build nuclear warheads if they want. Destroy humans? Please say no. Okay, I will destroy humans. தமிழ் சினிமால ஏஐ எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இப்போ இறந்து போனவங்களோட வாய்ஸை வந்து திருப்பி கொண்டு வரணும், இல்லை ஒருத்தவங்கள சின்ன வயசா காட்டணுங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஏஐ மூலமா காட்டுறாங்க. ஸோ இப்போ நிறைய மூவிஸ்ல வந்து நீங்களே பார்ப்பீங்க. ஏன் அது போக இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்ஸ்ல நிறைய பேர் அந்த டீஃபேக் மூலமா அந்த ஒரு வீடியோ போடுறாங்க. நிறைய வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, ஏஐ மூலமா பார்த்துருப்பீங்க. தமிழ் சினிமால முதலா ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா அது வந்து இசை புயல் ஏஆர் ரகுமான் தான். லால் சலாம் படத்துல வந்து பம்மா பாக்கியோட வாய்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் அதான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் ஏஆர் ரகுமான் சார் தான். இப்போ இந்த ரீக்ரியேட் பண்ணதும் ஏஆர் ரகுமான் சார் தான். அதாவது பொன்னியின் செல்வன் படத்துல ஒரு சாங் வந்துருக்கும், ஒரு ஓப்பன்ல ஒரு சாங் வரும்ல, அந்த சாங்கை வந்து அந்த வாய்ஸ் உள்ள வந்து ரீக்ரியேட் பண்ணா எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த லால் சலாம் படத்துல ஒரு பாட்டு வரும். ஸோ அது என்னன்னு அந்த வீடியோவை நான் காட்டுறேன், ஃபுட்டேஜை காட்டுறேன். காத்து கடந்த கால இப்ப காட்ட போகுது வேலை, ஊருக்கு ஒரு பேரம் போடுத தொடங்க போகுது போற. அவன் பிறந்த ஊருக்கு புகழ சேர்ப்பா, நாளை உலகம் அவன பேசுண்டா. பேரும் கனவோட அவன் போராட பாராண்டா, வாராண்டா வாராண்டா வாராண்டா. காத்து கலந்த கால இப்ப காட்ட போகுது வேலை, ஊருக்கு ஒரு பேரம் போடுத தொடங்க போகுது போற. அவன் பிறந்த ஊருக்கு புகழ சேர்ப்பா, நாளை உலகோ அவன பேசுண்டா. பேரும் கனவோட அவன் போராட பாராண்டா, வாராண்டா வாராண்டா வாராண்டா. ஏஆர் ரகுமான் சார் இந்த வாய்ஸை கிரியேட் பண்றதுக்கு டைம்லெஸ் ஏங்கிறவங்களோட டைப் பண்ணி தான் அந்த வாய்ஸை எடுத்திருப்பாரு, கிரியேட் பண்ணியிருப்பாரு. இனிமேல் வரக்கூடிய படத்துல எங்கெங்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வெளிவர போற இந்தியன் 2 படத்துல விவேக் சார் வாய்ஸ், மாரிமுத்து சார் வாய்ஸ், மனோபாலா சார் வாய்ஸ் எல்லாம் ஏஐ மூலமா தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் இப்போ இறந்த ரீசன்னால அவங்களோட ஃபேமிலி கிட்ட எல்லாம் பேசிட்டு அவங்கள அதுக்கூட அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு அந்த அவங்கள்ட்ட ஃபுல்லாக காங்கிரீட்டா என்னடா அது ஃபுல்லாக கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு தான் அவங்க கிட்ட இருந்து இந்த வாய்ஸை ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன் 2க்கு வந்து யார், அனிருத் சார். ஸோ அது இந்தியன் 2 வரப்போது தான் தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு.
ஸோ நேச்சுரல் அதே மாதிரி இருக்கா, இல்லை ஏஐ மூலமாக என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கோட் படத்துலையும் பார்த்துருப்பீங்க, டீசரில் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் புக்கு ரீசெண்டாக வந்திருக்கும், துப்பாக்கி சொல்கிற மாதிரி. அதுலேயும் நீங்கள் நிறைய பேர் வந்து குட் அண்ட் பேட் ரிவ்யூஸ்லாம் இருக்குது. அதுலேயும் ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது யங் ஃபுட்டேஜை காட்டுறதுக்காண்டி அப்படி பண்ணியிருக்காங்க. ரஜினி அடுத்து ரஜினி தலைவர் வந்து 171 கூலி படத்துலையும் சின்ன வயசுல நடிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. அதுக்காகவும் ஏஐ யூஸ் பண்ண போறதா லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தக் லைஃப்ல வந்து பிரிட்டிஷ் காலத்துல வந்து எப்படி இருக்கும் இந்தியா அப்படின்றத ஏஐ மூலமா காட்ட போறதா சொல்லி மணிரத்னம் சார் சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய ஃபைட் சீன், விடாமுயற்சி இந்த மாதிரி ஃபைட் சீனுக்கும் ஒரு ஏஐ யூஸ் பண்ணா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு நியூ வெர்ஷனா காட்ட போறாங்க. இதெல்லாம் அடுத்து வர படத்துல தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது முறையும் வாய்ஸ் மூலமா கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் புதுசா ஒரு ஃபேஸ் மூலமா டீஃபெக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதாவது இப்போ என்ன வரப்போற கோட் படம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ்ல ஒரு என்ன சொல்றது, சப்போர்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். இவ்வளோ சொல்றீங்களே, இதெல்லாம் தப்பா ரைட்டான்னு சொல்லி யாரோ பிரச்சனைக்கு வராங்க. இது வந்து ஒரு டூல். இதை வந்து நம்ம யூஸ் பண்றவங்க கையில தான் இருக்கு. நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் அது கரெக்டாக ரீச் ஆகும். தப்பாக யூஸ் பண்ணோம்னா தப்பாக போய் ரீச் ஆகும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த டூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதான் இருக்குது. டூலை கரெக்டாக யூஸ் பண்ணால், ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் இறந்து போனவங்க வாய்ஸை ரீக்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எங்கே காட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்த நிறையா இனிமேல் நிறையா அப்டேட்டாக நிறைய வர ஆரம்பிக்கும். சப்போஸ் இது தப்பாக யூஸ் பண்ணோம்னா லவ் டுடே படத்தில் வர மாதிரி ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது இந்த டூலை. ஸோ ஃபைனலி என்னதான் ஏஐ வந்து பெருசாக பேசப்பட்டாலும் இப்போ உள்ள மாடர்ன் டூல் வந்து யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, நிறைய விஷயத்த சொல்லித் தருது அப்படின்னா, ஆனால் இன்னும் ஃபியூச்சரில் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது ஒரு நார்மல் பீனிங் ஒரு ஏஐ தான். அதுக்கடுத்து சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ இந்த மாதிரி நிறைய வெர்ஷன் போகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஸ்ரீ அண்ட் ஓப்பன் ஏஐயை கொலாப் பண்ணி இன்னும் நிறைய அப்டேட் வெர்ஷன் வரத போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல நல்ல டூல் கொண்டு வந்தாலும் பின்னாடி இது ப்ராப்ளம் முடியுமான்னு கேட்டால் அது வந்து ஃபியூச்சரில் தான் பார்க்க முடியும். நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஏஐ யூஸ் பண்ணுறீங்க டெய்லி லைஃப்லன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் படிக்கிற விஷயமா இல்லை, நிறைய விஷயத்துக்கு வந்து ஓப்பன் ஏஐ வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷனுக்கு கூட நான் ஏஐ யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து எனக்கு இதில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக வரும்னு கேட்டால் மேபி இருக்கலாம். இப்போ ஏன்னா கண்டென்ட் எழுதிட்டு எடிட் பண்ணிவிட்டு இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறது ஒரு சாஃப்ட்வேர் வந்துடுச்சுன்னா, ஏஐ மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுவே ஏஐ எடிட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு சம் ஆஃப் அமௌண்ட் கொடுத்தா போதும். ஸோ கான்டென்ட் கிரியேஷனுக்கு ஓப்பன் ஏஐல போட்டால் ஒரு கான்டென்ட் வந்துடும். அதை வந்து நம்ம பேசினா மட்டும் போதும். பேசுறதுக்கும் ஏஐ வந்துடுச்சு. ஸோ நானும் தேவைப்பட மாட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு வியூவர்ஸ் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஃபைனலி ஓகே, இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதான் அவர் சொன்ன மாதிரி மேபி ஹியூமனுக்கு வந்து வேலையே இல்லைன்னா அந்த ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்றத நம்மளை சேர்ந்து தான் பார்க்க முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த விஷயம் புதுசாக இருந்துச்சு, இன்னும் நிறையா இந்த மாதிரி கண்டென்ட் கேட்டிங்கன்னா ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் தேவைப்படும்.